உலகத்துக்கே மாடல். உலகத்துக்கே இந்த மாடல், திராவிட மாடல் ஃப்ராடு மாதிரி எங்கேயும் இருக்காது. அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், போய் கூப்பிடுறாரு 6 கம்பெனி. அந்த 6 கம்பெனி ஏற்கனவே சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற கம்பெனிங்க. அவனுடைய துணை நிர்வாகி கையெழுத்து போடுறான். ஸ்டாலினுக்கு வேற எவனும் வரல. அங்கே என்ன வைஸ் பிரசிடென்ட் வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து வரவேற்கிறார். அவரை எதுக்கு போறீங்க? 6 கம்பெனி, நோக்கியா கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாம் இங்கே ஏற்கனவே இருக்கிற கம்பெனி. அதனுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம். அந்த விரிவாக்கத்துக்கு போய் நான் சான் பிரான்சிஸ்கோவில் நடத்தினேன், அடுத்து நான் 2 வாரத்தில் என்னென்னமோ சாதனை பண்ண போகிறேன் என்று அறிக்கை விடுகிறார். திறமை இல்லை, திட்டம் இல்லை. நாவால் உலகு அளக்கும் படோடாபமல்லால் வேறு எதுவும் ஸ்டாலினிடம் இல்லை. இப்போ முதலாளியும் வெளியினத்தான், தொழிலாளியும் வெளியினத்தான். தமிழ்நாடு தமிழனுக்கு தமிழச்சிக்கு இல்லை என்று ஆக்க வேண்டும் என்பதுதான் உன் திட்டம். அதுக்காக தான் நம்ம தமிழ் முதலாளிகள் எவனையும் கூப்பிடுறதில்லை. நம்ம சிறு நடுத்தர குறு முதலாளிகளை வாழ வைக்க முன்முயற்சி கொடுக்குறீங்களா? தமிழன் தமிழச்சியை முதலாளி ஆக்குறியா? இந்திக்காரன் வரணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் வரணும். இதுதான் திராவிட மாடல். வெளிநாடுகளில் ஐரோப்பாவிலும் சரி, கனடாவிலையும் சரி, எல்லா நாட்டிலையுமே அவன் வேலைக்கு போனால் என்ன கேட்பானோ, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, தங்குமிட வாடகை, இதை கணக்கு பண்ணி படித்த பிள்ளைகளுக்கு வேலையில்லா காலங்களில் வாழ்வூதியம் தருகிறான். அந்த பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வூதியத்தை மற்ற நாடுகளில் கிடைக்கிறது போல் கிடைக்கிறது, அதை கொடுக்கறதுக்கு யோக்கியதை இல்லை. நான் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா தர்றேங்கிற ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், 2026 தேர்தலில் கொடுக்கக்கூடிய லஞ்சம். முனைவர் மாரிசாமி 32 கல்லூரிகளில் வேலை பார்க்குறானா, பேராசிரியரா. சில கல்லூரியில் அவன் ஹெச்ஓடியா இருக்கானா. சொல்றது யார்? அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ். ஸ்டாலினுடைய ஆட்சி இது, திராவிட மாடல் ஊழல் இது. ஜெயலலிதா தான் நுட்பமாக அரசுக்கு வரி வசூல் போல தானே லஞ்சம் வர வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினார். அதன் பிறகு 2006 முதலமைச்சராக வந்த கருணாநிதி ஜெயலலிதாவின் ஊழல் மாடலை பின்பற்றினார். இன்றைக்கு ஸ்டாலின் அந்த ஜெயலலிதாவின் ஊழல் மாடலைத்தான் பின்பற்றுகிறார். இன்னைக்கு கல்லானாலும் கட்சி, புல்லானாலும் தலைவர் அப்படிங்கிற அரசியல் அடிமைத்தனம் வந்து விட்டது. பாரத மாதா பஜனைக்காரர் ஊபி பீகார்காரனுக்கு வேலை கொடுத்து விட்டார்கள் பெட்ரோலியத்துறையில். எங்கே? குஜராத்திலே பணியாற்றுவதற்கு. அது கூடாது என்ற வழக்கு, கூடாதுதான் என்று அந்த வேலையில்லாத பொறியாளர்கள் போட்ட வழக்கை அந்த மாநில அரசு ஆதரித்து நடத்தியது. தமிழ்நாட்டில் அப்படி உண்டா? திமுக அதிமுக இருப்பவரும் தமிழன் தமிழச்சி தானே. நம்ம பிள்ளைகள் தானே பாதிக்கப்படுது. மத வெறியை போல ஒரு கட்சி வெறி, எதுவும் கேட்கக்கூடாது. இப்பொழுதும் இந்த ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டணுங்கிற வார்த்தை ஏன் திமுக வரல? தெலுங்கானாவில் இந்த அம்மா தமிழிசை நம்ம ஊர் அம்மா தான் இருந்துச்சு. ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தா ஒருத்தன் போக மாட்டான், முதல் மந்திரி போக மாட்டார், சந்திரசேகர ராவ் போக மாட்டார். அவர் போகாது மட்டுமல்ல, சீஃப் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி யாரும் போகக்கூடாதுன்னு தடுத்துருவார். எவனும் போக மாட்டான். வங்காளம், மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா மம்தா பானர்ஜி ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போகுதா? இந்திய விடுதலை நாளில் முடியாது, அதிகாரியும் போகாதுன்றோம். நீங்கள் போகலன்னா என்ன மிஸ்டர் ஸ்டாலின்? அதுக்கு விளக்கம் அரசு வேற, கட்சி என்ன வேற? கட்சி சார்பில் தான் அரசு நடக்குது. அரசு நீ போகணும்னு கட்டாயம் எதுவும் சட்டம் இருக்கா? ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போக வேண்டும் என்று கான்ஸ்டியூஷனில் எதுவும் முதல் மந்திரி கட்டளை போட்டிருக்கா? வேறு சட்டம் எதுவும் போட்டிருக்கா? நீ இண்டிகேட் பண்ணுற நான் உங்கள் அடிமை தான், எங்கூர் பயில் உள்ள ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஆளுநரை எதிர்ப்பது போல பேசிக்குவோம், நீங்கள் எங்களை சந்தேகப்படாதீங்க என்று தர்மபத்தினி வேஷம் போடுகிறாய். அங்கே டெல்லிக்கு எங்களிடம் இங்கே வந்து எதிர்ப்பது போல நாடகம் ஆடுகிறாய். அறப்போராட்டம் நடத்தி அரசு எந்திரம் செயல்படாமல் முடக்க முடியும். அறப்போராட்டத்தின் மூலம் அரசு இறங்கி வர வேண்டிய நிலையை உருவாக்க முடியும். வீதிக்கு வரவில்லை என்றால் நீதி கிடைக்காது. ஆரியத்தின் இளைய பங்காளியாக விளங்கி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரசும் பாஜகவும் ஆரிய கட்சிகள், அதனோடு தான் எப்பொழுதும் கூட்டு சேரும் திராவிடம். ஆரியத்துக்கு அடுத்த வீட்டு பங்காளி திராவிடம். எப்பொழுதும் 2 ஆண்டுகளாக சிறப்பு கல்வி திட்டத்துக்கு இந்திய அரசு தர வேண்டிய பணம் தரவில்லை. அது என்ன சொல்கிறேன், ஏதோ சம்ஹாரா சிக்ஷாங்கிறானுங்க, புரியலை.
சம்ஸ்காரா சிக்ஷாவோ என்னவோ, மாணவர்களுடைய சிறப்பு கல்வி திட்டம் ஆயிரக்கணக்கான கோடி தரணும். ஏன் இந்திய அரசு, மோடி அரசு தரவில்லை? 2020 தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின்படி இந்தி சேர்த்து 3 மும்மொழி கல்வி திட்டம் இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு மும்மொழி கல்வி திட்டத்தை செயல்படுத்த மறுக்கிறது. எனவே மாணவர்களுடைய சிறப்பு ஊக்கத்துக்காக தர வேண்டிய அந்த சம்ஸ்காரா சிக்ஷா என்ற மாணவர் சிறப்பு உதவி திட்ட நிதியை உனக்கு தர முடியாது என்று 2 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருக்கிறான். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கருணாநிதியினுடைய 100வது ஆண்டு விழாவுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு கொஞ்சி குலாவினீர்களே. 2 ஆண்டுகளாக தர வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தரவில்லையே, எங்கள் மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லையே, ஊக்க திட்டங்களை செயல்படுத்த பணம் இல்லையே என்று கேட்டு போராடியது உண்டா ஸ்டாலின்? யார் வீட்டு பணம்? ஊபி பீகாரிலே வசூலித்த பணமா? இல்லை மோடி அமித்ஷாவுடைய மாநிலம் குஜராத்திலே வசூலித்த பணமா? தமிழ்நாட்டில் வரி பணம், தமிழ்நாட்டில் கொள்ளையடித்த பணம். வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனி அடித்த கொள்ளையை விட பல 100 மடங்கு அதிக கொள்ளையை டெல்லி அடிக்கிறது. இந்த உண்மையை நாங்கள் சொல்லுகிறோம். நீ கணக்கு சொல்லுகிறாய், திமுகவும் கணக்கு சொல்லுகிறாய். 1 ரூபாய் உத்தரப்பிரதேசக்காரன் மத்திய அரசுக்கு கொடுத்தால் அவன் 1 ரூபாய் 56 காசு திரும்ப வாங்கி கொள்ளுகிறான். பீகார்காரன் 1 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கு மேலே திரும்ப வாங்கிக்கிறான். தமிழ்நாடு 1 ரூபாய் இந்திய அரசுக்கு கொடுத்தால் வெறும் 29 காசு தான் எங்களுக்கு வருகிறது. சொன்னவர் யார்? திமுகவின் நிதியமைச்சர், இப்பொழுது இருக்கின்ற தங்கம் தென்னரசு. எல்லாரும் சொல்லுகிறீர்கள் நம்முடைய பணம், நம்முடைய வரி பணம். மாநில அரசு வசூலித்தது 1937 ராஜகோபாலாச்சாரி அறிமுகப்படுத்திய விற்பனை வரி. அந்த விற்பனை வரியை தடுத்து ஜிஎஸ்டி என்று கொண்டு போனீர்கள் மத்திய அரசுக்கு. அதிலே பங்கு தருகிறேன் பங்கு தருகிறேன் என்று பிச்சை போடுவது போல் போடுகிறாய், தரவில்லை. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தரவில்லை கல்விக்கு, அந்த சிறப்பு திட்டத்துக்கு. ஏனென்றால் இந்தியை மொழிப்பாடமாக வைக்கவில்லை தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில். இதை ஸ்டாலின் அம்பலப்படுத்தியது உண்டா? ஏடுகளிலே இப்பொழுது வருகிறது. கூடுகிறாய், கொஞ்சுகிறாய், குலாவுகிறாய், ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுகிறாய், மோடி அங்கிருந்து கருணாநிதி பிரபந்தம் பாடுகிறார். ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ராகுல் காந்தி சொல்லுவாரா இதுபோல் இப்படியெல்லாம் நாங்கள் நடத்த மாட்டோம், மாநில அரசிலிருந்து வசூலிக்கிற பணத்தில் 75 விழுக்காடு மாநிலத்துக்கு தருவோம், 25 விழுக்காடு தான் இந்திய அரசுக்கு வைத்துக் கொள்வோம் என்று சொல்ல தயாரா ராகுல் காந்தி? அப்படி ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி என்று ராகுலிடம் வலியுறுத்த தயாரா மு.க. ஸ்டாலின்? என்ன கூட்டணி? பதவி பங்கீடு போட்டுக் கொள்கிறீர்கள். பிள்ளைகள் மாணவர்களுக்கு தர வேண்டிய இந்த பணத்தை அவன் தர மறுக்கிறான். இது ஒரு பேச்சாகவே இங்கே இல்லை, ஒரு இயக்கமாகவே இல்லை. இங்கே அப்படியே உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறிவிட்டதாகவும் வசதியாக வாழ்வதாகவும் அன்றாடம் அறிக்கை மு.க. ஸ்டாலின் அவர் எழுதுகிறாரோ, உதவியாளர் எழுதுகிறாரோ, தினந்தோறும் அறிக்கை வரும். தற்புகழ்ச்சி அறிக்கை தான். உலகத்துக்கே மாடல் திராவிட மாடல், உலகத்துக்கே மாடல். உலகத்துக்கே இந்த மாடல் திராவிட மாடல் ஃப்ராடு மாதிரி எங்கேயும் இருக்காது. கோபத்தில் நான் சொல்லவில்லை, வசை மாறி பொழியவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம், பொறியியல் துறைக்கான அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக இருக்காங்க. எப்படி போய் சேர்ந்துருக்கான் பாருங்கள். மொத்தம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் 480 என்கிறார்கள். இந்த 480 கல்லூரிகளில்
353 விரிவுரையாளர்கள், ஒவ்வொருத்தரும் பல கல்லூரிகளில் பேராசிரியர் வேலை பார்ப்பதாக கணக்கு காட்டுறான். நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, ஒவ்வொருத்தரும் பல கல்லூரியில் வேலை பார்க்குறான். தனியார் கல்லூரியில் ஹெச்ஓடியாகவே வேலை பார்க்குறானா. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ் சொல்கிறாரு, ஒருத்தன் எஸ் மாரிசாமிங்கிற முனைவர் மாரிசாமி 32 கல்லூரிகளில் வேலை பார்க்குறானா பேராசிரியரா. சில கல்லூரியில் அவன் ஹெச்ஓடியாக இருக்கானா. சொல்கிறது யார்? அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ். ஸ்டாலினுடைய ஆட்சி இது, திராவிட மாடல் ஊழல் இது. தெரியாதா உனக்கு? அறப்போர் இயக்கம் அவர்கள் முயற்சி செய்து கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள். அறப்போர் இயக்கம் ஊழல், கீழே இருந்து ஊழல், வெட்டுத்தொகை. எம்எல்ஏவா இருந்துதான் லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், மாவட்ட செயலாளர் இருக்கலாம், கிளையில் இருக்கலாம், எல்லாருக்கும் வெட்டுத்தொகை உண்டு. ஒரு கான்ட்ராக்ட் வந்தால் ஒரு கான்ட்ராக்ட் பர்சன்டேஜ், ஒரு கான்ட்ராக்டில் 1 கோடி ரூபா 10 கோடி இன்னத்தனை பர்சன்ட் வெட்டுத்தொகை உள்ளூருக்கு, எம்எல்ஏவுக்கு, அந்த மாவட்ட மந்திரிக்கு, அந்த துறை மந்திரிக்கு, முதல் மந்திரி வீட்டுக்கு என்று பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த ஃபார்முலாவை, இந்த லஞ்ச சூத்திரத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஜெயலலிதா. கருணாநிதி விவரம் தெரியாமல் நேரடியாக லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்டார். சர்க்காரியா கமிஷன் போட வேண்டிய நிலை அந்த காலத்திலே வந்தது. ஆனால் ஜெயலலிதா தான் நுட்பமாக அரசுக்கு வரி வசூல் போல தானே லஞ்சம் வர வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினார். அதன் பிறகு 2006 முதலமைச்சராக வந்த கருணாநிதி ஜெயலலிதாவின் ஊழல் மாடலை பின்பற்றினார். இன்றைக்கு ஸ்டாலின் அந்த ஜெயலலிதாவின் ஊழல் மாடலைத்தான் பின்பற்றுகிறார். லஞ்சம் கேட்டு பாருங்க, வேற யாரும் கேட்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை கேளுங்கள். எல்லாரும் ஊழல் பேர் வழி அல்ல. திமுகவில் பல காரணங்களுக்காக, பல நம்பிக்கைகளுக்காக, பல விசுவாசத்துக்காக இருப்பார்கள். எங்கள் அப்பா இருந்தால் நான் இருக்கிறேன், எல்லாம் இருந்துட்டோம். அவர் அதாவது சொல்லுவாங்கள்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், பெண்ணடிமைத்தனம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி கல்லானாலும் கட்சி, புல்லானாலும் தலைவர் அப்படிங்கிற அரசியல் அடிமைத்தனம் வந்து விட்டது. அந்த வகையில் இருப்பவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள், உத்தமர்கள் இருப்பார்கள். கேட்டு பாருங்கள். நீங்கள் அதிமுக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் லஞ்சம் வாங்குவதில். இந்தியாவுக்கே லஞ்சம் வாங்குவதில் முன் மாடல் திராவிட மாடல் தான். திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. இதை செய்கிறீங்கல்ல. இந்த கல்லூரியில் பெரிய பேச்செல்லாம் உயர்கல்வி பொன்முடி இருக்கார் அமைச்சர். எப்படிங்க இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளோ ஊழல் நடந்துச்சு? ஒரு ஆள் இந்த எஸ் மாரிசாமி மட்டும் பிஹெச்டி படித்தால் 32 கல்லூரியில் பேராசிரியராக இருக்க முடியுது. இன்னும் பல கல்லூரியில் இருக்காங்க, நிறைய கணக்கு போடுறாங்க. அது இவ்வளவு மோசம் நடக்குதுங்க. இப்போ கல்வி நிலையத்தில் இப்படி பல பேர் ஆளுங்கட்சி, திமுக அல்லது அதிமுக இந்த கட்சியை சேர்ந்த ஆட்கள் தான் தனியார் கல்லூரி, தன்னார்வ கல்லூரி நடத்துகிற ஆட்கள்லாம் இருக்கு பாருங்க. பல கல்லூரிகள் இப்படிப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. படித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கு கிடைக்கப்போ வேலையில்லா திண்டாட்டம் உள்ள ஒரு நாட்டில், மாநிலத்தில் படித்த பிள்ளை 4 பிள்ளைக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டிய வேலையை ஒரு கொஞ்சம் பேர், ஒருத்தன் 15 கல்லூரி 20 கல்லூரியில் அவனே பேராசிரியராக இருக்கான். அந்த சம்பளம்லாம் வாங்கிக்கிறாங்களாம். எவன் வாங்குவான்? யார் கண்டா? எல்லாம் வரப்போகுது. அறப்போர் இயக்கம் ஆதாரத்தோடு வெளியெடுத்து விட்டது. யார் இந்த சம்பளத்தை வாங்குறவங்க? சம்பளம்லாம் அவன் வாங்குறான். ஒருத்தனே 30-40 கல்லூரியில் சம்பளம் வாங்குறாங்க. பொறியியல் கல்லூரியில், தனியார் கல்லூரியில். எங்கே போகுது? யார் போகிறான்? நிர்வாகமே வாங்கிக்குதா? மந்திரிகளுக்கு இதில் தொடர்பு உண்டா, பங்கு உண்டா, இல்லையா? தமிழ்நாட்டு மந்திரிகளுக்கு இதில் பங்கு உண்டா, இல்லையா? நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது. பிஹெச்டி படிச்சுட்டு, எம்எஸ்சி படிச்சுட்டு, எம்இ படிச்சேங்கிறானுங்க, பிஇ படிச்சேங்கிறானுங்க, வேலை இல்லை பிள்ளைகளுக்கு.
10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறானுங்க, 7,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குற இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் கடைகளில் ஜவுளி கடையில் போய் எம்ஏ எம்எஸ்சி படித்த பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் நின்றுக்கிட்டே இருக்குது, 10 மணி நேரம் நிற்கணும், உட்காரக்கூடாது. 6,000 ரூபா சம்பளம், 7,000 ரூபா சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், தனியார் பள்ளி, இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்மளுக்கு இங்கே தோழர் பேசினார், எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. நம்ம இசை மதிவான தமிழர்கிட்ட என்ன ஆயிடுச்சு, இப்போ கருத்தரிச்சாலே போதும், இந்த பிள்ளையை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும். எது 3ஆவது மாதத்துலேருந்து கர்ப்பத்தில் இருக்கும் அந்த பிள்ளை, அதுக்கு பணம் தயார் பண்ணணும். அப்படியெல்லாம் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை வந்து படிச்சுட்டு கடைசியில் ஒன்றும் வேலை இல்லாமல் திண்டாடுது. லட்சக்கணக்கான பிள்ளைகள் வேலை இல்லாமல் திண்டாடுது. ஒருத்தன் 10 பள்ளி, 10 கல்லூரியில், 20 கல்லூரியில், 30 கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப சம்பளம் வாங்கிட்டு தர்றாங்க. என்ன ஊழல் இது? வேலையில் திண்டாட்டம்னா கொடுமையாக இருக்குது தமிழ்நாட்டில் படித்த பிள்ளைகள். அதுவும் நமக்கு அதிகம் படித்த ஊர் நாங்கள் தான் அடித்தோம், அதிகம் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லையே. அதுக்கு என்ன நடவடிக்கை? இப்போ பல நாடுகள் ஐரோப்பாவிலெல்லாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உதவித்தொகை தர்றாங்க. படுமோசம். நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தாக்க சில ஆண்டுகளுக்கு 5 ஆண்டு வரலும் வேலை இல்லைன்னா சில ஆண்டுகளுக்கு 5 ஆண்டு கழித்து மாதம் 600 ரூபா. அது சில வருஷம்தான். அதுக்கப்புறம் அது கிடையாது. 200 ரூபா சில பேருக்கு. +2 முடிச்சிருந்தா 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா சில ஆண்டுகளுக்கு மட்டும் உதவித்தொகை. வெளிநாடுகளில் ஐரோப்பாவிலும் சரி, கனடாவிலையும் சரி, எல்லா நாட்டிலையுமே அவன் வேலைக்கு போனால் என்ன கேட்பானோ, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, தங்குமிட வாடகை, இதை கணக்கு பண்ணி படித்த பிள்ளைகளுக்கு வேலையில்லா காலங்களில் வாழ்வூதியம் தருகிறான். வாழ்வூதியம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதைத்தான் கேட்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்வூதியம் கொடு. அந்த பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வூதியத்தை மற்ற நாடுகளில் கிடைக்கிறது போல் கிடைக்கிறது, அதை கொடுக்கறதுக்கு யோக்கியதை இல்லை. நான் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா தர்றேங்கிற, ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், 2026 தேர்தலில் கொடுக்கக்கூடிய லஞ்சம். நான் மாணவர்களுக்கு 1000 ரூபா தர்றேன். சரி, படிச்சுட்டு போகிறான் அந்த பிள்ளை, அவனுக்கு என்ன தர்ற? பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சில வருடங்களுக்கு 600 ரூபா மட்டும்தான் மாத உதவித்தொகை, அதுக்கு மேலே கிடையாது. அது 3-4 வருஷத்தில் நின்று போயிடும். குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் கிடையாது. நிபந்தனை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வூதியம் கொடுப்பதற்கு நீ ஏன் முன்வரவில்லை? பெண்களுக்கு கொடுத்தா விசுவாசமாக ஓட்டு போட்டுருவாங்க. அதாவது மக்களுடைய வரி பணத்தில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கிறீர்கள், வேற எதுவும் இல்லை. அந்த அம்மாவுடைய வீட்டு பிள்ளை வேலை இல்லாமல் திண்டாடும். அது பெத்த பொண்ணு 7,000 ரூபாய்க்கு போய் ஜவுளிக்கடையில் எம்ஏ படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் போய் மாதம் 5,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்ஏ படித்த பிள்ளை, பிஹெச்டி படித்த பிள்ளையெல்லாம். அந்த அம்மாவுக்கு நீ 1000 ரூபா தர்றேங்கிற. அது படித்த அது பெத்த பிள்ளைக்கு என்ன? அது பெத்த பிள்ளை கதி என்ன வருது? அவருடைய எதிர்காலம் என்ன வருது? ஓட்டுக்காக நீ 1000 ரூபா அந்த அம்மாவுக்கு தர்றேங்கிற. அதாவது ஒரு தந்திரமான சூதாட்டம் தவிர இந்த அரசியல் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் மக்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுடைய அடிப்படை கோட்பாடு. ஒரு மக்கள் நல, சமூக நல அரசனுடைய கோட்பாடு அது. அப்படியே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த மண்ணிலே படித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கு என்னாச்சு உத்தரவாதம்? 2021 தேர்தல் அறிக்கையிலேயே திமுக போட்டது, தனியார் துறையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் 75 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு என்று உறுதி செய்து சட்டம் இயற்றுவோம். அரசாணை கூட அல்ல, சட்டம் இயற்றுவோம் என்று 2021 தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது. வாய்கிழிய மு.க. ஸ்டாலின் பேசுகிறார், தேர்தல் அறிக்கையில் 95 விழுக்காடு 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று. இந்த என்னாச்சு? இது லட்சக்கணக்கான பிள்ளைகள் வேலை இல்லாமல் அலைகிறார்கள். தனியார் துறையிலே 75 விழுக்காடு காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வருகிறான். ஏற்கனவே ஒரு வகையான ஜிஓ இருக்கிறது. சரோஜினி மகிஷி 1986 கொடுத்த பரிந்துரைப்படி கர்நாடகத்தில் இருக்கிறது. அதை மேலும் செழுமைப்படுத்தி சட்டமாக்க முன்முடிவு எடுக்கிறான். பாஜக அதை ஒத்துக்கொள்கிறது. கர்நாடகத்திலே
சில பேர் எதிர்த்ததற்காக தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், வாபஸ் வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே அந்த அரசு ஆணை அங்கே இருக்கிறது. கன்னடா அத்தாரிட்டி என்று வைத்திருக்கிறார்கள். கன்னடர்களுக்கு வேலை இல்லை என்றால் கன்னடா அத்தாரிட்டியிடம் வழக்கு போட்டால், மனு கொடுத்தால் சம்மன் போட்டு கூப்பிட்டு விசாரிப்பார்கள். கன்னடா அத்தாரிட்டிக்கு அந்த அதிகாரத்தை கர்நாடக அரசு, காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி கொடுத்திருக்கிறது. திராவிட மாடல் தமிழ்நாட்டில் அப்படி உண்டா? தமிழ் வளர்ச்சித்துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஆள், துணை இயக்குனர் என்று தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அதிகாரிகள் போடுகிறீர்கள். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் கன்னட வளர்ச்சித்துறைக்கு சம்மன்னிங் அத்தாரிட்டியை கொடுத்து கன்னட மொழி வளர்ச்சி மட்டுமல்ல, கன்னடர்கள் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கிறான். கர்நாடகத்திலே யார் ஆட்சியிலே கொண்டு வந்தான்? காங்கிரஸ் ஆட்சியிலே. பாஜக அதை பின்பற்றுகிறது. இப்பொழுது புதிய சட்டம் போட அவன் முயல்கிறான். ஹரியானாவிலே பாஜக ஆட்சி கொண்டு வந்தது மண்ணின் மக்களுக்கு தனியார் துறையில் 75 விழுக்காடு வேலை. அதை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் செல்லாது என்று சொன்னது, உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கலாம் என்று நிலுவையில் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒரு பாஜக காரன், பாரத மாதா பஜனைக்காரன், பாரத மாதா இந்தியா பூரா ஒரே தேசம் ஒரே மக்கள் என்று சொல்லக்கூடியவன் அந்த மண்ணின் மக்கள் வேலைக்கு சட்டம் போடுகிறான். திராவிட மாடல் பேசும் திமுகவோ அதிமுகவோ போடுகிறீர்களா? தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் திமுக அதிமுக, ஒரு காங்கிரஸ்காரன் போடக்கூடிய மண்ணின் மக்கள் வேலை உறுதி சட்டத்தை போடுகிறீர்களா? இல்லை. ஏன்? இதையெல்லாம் கேட்கக்கூடிய துணிச்சலும் ஆர்வமும் கட்சி சார்பற்று தமிழன் தமிழச்சிக்கு இல்லை. திமுகவை அதிமுகவை விமர்சித்தா மட்டும் போதாது, கேட்க வேண்டியதானே. தெலுங்கானாவிலே போட்டான், ஆந்திராவிலே போட்டான் மண்ணின் மக்களுக்கு வேலை. கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே மேற்கு வங்காளத்திலே போட்டான், குஜராத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே போட்டான் 95 வாக்கிலே. மோடி வந்த பிறகு, முதலமைச்சராக வந்த பிறகு அதை பின்பற்றினார். குஜராத்திலே பெட்ரோலியத்துறையிலே வேலைக்கு எடுக்கும் பொழுது இந்திய அரசு மண்ணின் மக்கள் தகுதி உள்ள பிள்ளைகள் பொறியாளர்களை சேர்க்கவில்லை. அந்த பொறியாளர்கள் வழக்கு போட்டார்கள். மண்ணின் மக்களுக்கு 85% வேலை கொடுக்க வேண்டும் என்று குஜராத்திலே சட்டம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த பெட்ரோலியத்துறையில் வேலை கொடுக்கவில்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு. காங்கிரஸ் அரசு அதை எதிர்கொண்டு ஆமாம் கொடுக்கத்தான் வேண்டும் என்றது, மத்திய அரசு கொடுக்கத்தான் வேண்டும் என்றது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆமாம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று வாதாடினார். பாரத மாதா பஜனைக்காரர் ஊபி பீகார்காரனுக்கு வேலை கொடுத்து விட்டார்கள் பெட்ரோலியத்துறையில். எங்கே? குஜராத்திலே பணியாற்றுவதற்கு. அது கூடாது என்ற வழக்கு, கூடாதுதான் என்று அந்த வேலையில்லாத பொறியாளர்கள் போட்ட வழக்கை அந்த மாநில அரசு ஆதரித்து நடத்தியது. தமிழ்நாட்டில் அப்படி உண்டா? இதையெல்லாம் தமிழன் தமிழச்சி நம்ம கேட்குறோமா? திமுக அதிமுக இருப்பவரும் தமிழன் தமிழச்சி தானே, நம்ம பிள்ளைகள் தானே பாதிக்கப்படுது. மத வெறியை போல ஒரு கட்சி வெறி, எதுவும் கேட்கக்கூடாது. பிறகு எப்படி நமக்கு வாழ்வு உரிமை வரும்? நமக்கு வாழ்க்கை எப்படி வரும்? இங்கே வந்துடுவான், எல்லாம் தான் வருவான். இந்த இப்போ வர்றான் பாருங்க, டாட்டா 2000 பேரை கூட்டி வர்றான். நண்பர்களே, தமிழ் பிள்ளைகளே, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூர் பக்கத்தில் இருக்கிறது, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே. வன்னியபுரத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டிருக்கான். ஜார்க்கண்டில் இருந்து தனி ரயிலில் பெண் பிள்ளைகளை, இந்தி பெண் பிள்ளைகளை அழைத்து வந்தான் டாட்டா வேலைக்கு. அது தெரிந்தவுடன் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அங்கே போய் போராடியது. பலரும் கண்டன அறிக்கைகள் எழுப்பினார்கள். எங்களுக்கு போராட அனுமதி மறுத்தார்கள். மீறி போராடினோம், கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் வந்தார்கள், ஆண்கள் பெண்கள். 650 பேர் கைது. உடனே டாட்டா அதை பற்றிய இப்போ செய்திகள் பரவின உடனே மற்றவங்களும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நாங்கள் ஆலை பக்கத்திலே நடத்தினோம். உடனே டாட்டா என்ன செய்தார் என்றால், தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை தருகிறோம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினான் டாட்டா நிறுவனம்.
ஆண்கள் பெண்கள் இந்த தகுதியில் உள்ளவங்க வந்து விண்ணப்பம் கொடுங்கள், சேருங்கள் என்று நாம் போராடிய பிறகு 2 ஆண்டு தான் ஆகுது இந்த போராட்டம் நடத்தி. 2022 என்று நினைக்கிறேன் இந்த போராட்டம் நடத்தி 2 ஆண்டு. இப்பொழுது அதே டாட்டா விரிவுபடுத்துகிறான். நாகமங்கலத்தில், அந்த ஓசூர் பக்கத்திலே நாகமங்கலத்தில் இன்னொரு யூனிட்டு 2000 பேரை உத்தரகாண்டிலிருந்து அழைத்து வருகிறான். உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஏற்பாட்டோடு அங்கே பயிற்சி கொடுத்து அழைத்து வருகிறான். இந்திக்காரர்களை, ஆண்களும் பெண்களையும் 2000 பேரை அழைத்து வருகிறான் டாட்டா. இப்பொழுது நாங்கள் போராட்டம் அறிவித்து விட்டோம். அந்த நாகமங்கலத்துக்கு டாட்டா நிறுவனத்துக்கு பக்கத்திலே போராடுவது, அங்கே அனுமதி மறுத்தால் ராயக்கோட்டையிலே போராடுவது என்று 3ஆம் தேதி போராட்டம். 3/9/2024 அங்கே போராட்டம் தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிறது. நாம் தமிழர் தம்பிகள் இதில் பங்கு கொள்கிறார்கள். யார் வேணாலும் வாங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். 2000 பேரை உத்தரகாண்டிலிருந்து கொண்டு வருகிறான். ஒரு எதிர்ப்பு ஆளுங்கட்சியிடம் உண்டா? ஒரு எதிர்ப்பு எதிர்க்கட்சியிடம் உண்டா? என்ன தமிழ்நாடு இது? நாதியத்த இனமாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தகுதி இல்லையா? நம்முடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் கோ மாரிமுத்து அவர்கள் போய் அங்கே இருக்கின்ற அதிகாரியை கேட்டிருக்கிறார், மக்கள் தொடர்பு அதிகாரியை. அதெல்லாம் உத்தரகாண்டில் ஏற்பாடு பண்ணி வருது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது தனி யூனிட்டு, நாங்கள் இருக்கிறது இங்கே வன்னியபுரத்தில் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உறுதி கொண்டு வருவது உறுதி. திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்கிறோம். இது என்ன நியாயம்? இது நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடு, இல்லைன்னா டாட்டா வெளியேறு. எங்கு பார்த்தாலும் சரி தனியார் துறையில் இந்திக்காரர்களைத்தான் சேர்க்கிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கறதில்ல, நம்ம பிள்ளைகள் வேலை செய்யறதில்லை. என்ன செய்யறதில்ல? அங்கே போய் பாருங்கள், டாட்டா நிறுவனத்தில் அடைச்சி வச்சுருக்கான் பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை. 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குகிறான். அவனே ஹாஸ்டல் நடத்துகிறான். அவன் போடுற சாப்பாடு தான், குறைச்ச சம்பளம், 14,000 ரூபா சம்பளம், 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை. அங்கே போய் வேலை செய்யணும். 8 மணி நேரம் வேலை தான் என்று ஸ்டாலினுக்கு சொல்ல தைரியம் உண்டா? இல்லை. அவரே 12 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு சட்டம் கொண்டு வந்து அவங்க தோழமை கட்சி கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாரும் எதிர்த்த பிறகு கிடப்பில் போட்டார். இந்த மாதிரி தொடர்ந்தால் தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இருக்காது. நம்ம இங்கே ஊரில் மீசை முறுக்கிட்டு நாங்கள் அப்படிப்பட்ட பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரைன்னு ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு போய் தெரியுங்கள்ல, எல்லாம் காலியாகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வகுப்பு எந்த ஜாதியாக தானே தமிழன் தமிழச்சி, அதுதான் அடிப்படை, அதுதான் இந்த மண்ணுக்கு உரியது. அவன் வந்துட போகிறான் இன்னும் சில ஆண்டுகளில். இப்போ எக்கச்சக்கமாக பல ஊர்களில் வந்துட்டான். ஊரில் நாற்று நடுறது, எங்கள் தஞ்சாவூருக்கெல்லாம் நாற்று நடுவதற்கே அந்த வடநாட்டுக்காரங்க ஆணும் பொண்ணு நடுது. இப்போ வயல் சேத்து வயல் இறங்கி நாற்று நடுது. இந்த பக்கம் என்னன்னு தெரியலை. அந்த அளவுக்கு வந்து விட்டார்கள். தமிழர்களின் தாயகமாக தமிழ்நாடு எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் என்று தெரியாது. அவர்கள் கணிசமான எண்ணிக்கை ஆன பிறகு என்னாகும்? திமுக அதிமுக ஓட்டு போட மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன். வானதி சீனிவாசன் கோவையில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? இந்திக்காரர்களுக்கு அது ஓட்டு இருக்கு கணிசமாங்க. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை அடுத்த தடவை அனைத்து இந்திய கட்சிகள் தான் வெற்றி பெற இந்திக்காரன் ஓட்டு அதிகமாயிடுச்சு. அந்த நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜக மகிழ்ச்சி அடையும். தமிழர் தாயகம் என்ற அடையாளம் சென்னாபிண்டமாகி சிதறி போனால் அண்ணாமலைக்கு மகிழ்ச்சி, எச் ராஜாவுக்கு மகிழ்ச்சி எப்பவும் வரும். ஆரியத்வா கொள்கை எச் ராஜாவுக்கு, அண்ணாமலைக்கே மகிழ்ச்சி வரும். ஏனென்றால் அடிமை மனப்பான்மை, இந்தியத்தினுடைய அடிமை மனப்பான்மை. டெல்லி எஜமானர்களுக்கு விசுவாசம் காட்டி இங்கே சில பதவிகளை பெற வேண்டும், பிரபலங்களை அடைய வேண்டும், பத்திரிகையிலே ஊடகங்களிலே பேர் வர வேண்டும் என்ற இந்த அண்டி பிழைக்கும் உளவியல் நம்முடைய தலைவர்களுக்கு, இந்த கட்சி பாஜக இருந்தாலும் மற்றதில் எல்லாம் எதில் இருந்தாலும் இருக்கும் வரை அவர்கள் தான் கோல் வச்சுவார்கள்.
புதுச்சேரியில் திமுக வெற்றி பெற முடிகிறதா? அண்ணா திமுக வெற்றி பெற முடிகிறதா? ஏன் காங்கிரஸ் வருது புதுச்சேரியில்? இப்போ பாஜக கூட்டணி மந்திரியாக இருக்கிறாங்களே புதுச்சேரியில், அது ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு மண்டலம், யூனியன் பிரதேசம். வடநாட்டிலிருந்து எக்கச்சக்கமாக வந்து குடியேறி விட்டார்கள் புதுச்சேரியிலே. என்னதான் டெல்லிக்கு சலாம் போடுற கட்சியாக இருந்தாலும், காவடி தூக்குற கட்சியாக இருந்தாலும், திமுக அதிமுக மாநில கட்சி, அதுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று இந்திக்காரன் ஒதுக்கி வைக்கிறான். எனவே காங்கிரசுக்கு போடுகிறான். கடலூரிலே விழுப்புரத்திலே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிற தமிழன் தமிழச்சி, அவனுடைய சொந்தக்காரர்கள் தான் பக்கத்திலே புதுச்சேரியில் இருக்கிறார்கள். அவர்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போடுகிறார்கள், பாஜகவுக்கு ஓட்டு போடுகிறார்கள். வட இனம், இந்திக்காரன் இனம், அடுத்த இனம் அதிகமாக வந்துவிட்டால் திமுக அதிமுக எவ்வளவுதான் அந்த இனத்தை காட்டி கொடுத்தாலும், நான் உனக்கு கையாளா வேலை செய்கிறேன் டெல்லிக்கு என்று சொன்னாலும் உங்களை நம்ப மாட்டார்கள். அவன் அசல் காங்கிரஸ்காரனையோ அசல் பாஜக காரனையோ தான் நம்புவான். இந்திக்காரன், வடநாட்டுக்காரன், வெளிமாநிலத்தான். அதுதான் இப்போ புதுச்சேரியில் என்ன நடக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. பெருத்து விட்டார்கள். நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே சொல்கிறோம், அதை வெளியாரை வெளியேற்ற வேண்டும். 2005 ஈரோட்டிலே மாநாடு, பேரணி மாநாடு போட்டோம். அப்பொழுது என் பேரில் போட்ட வழக்கு இன்னும் முடியவில்லை, ஈரோட்டிலே நடக்கிறது. என்னப்பா, மண்ணின் மக்களுக்கு வேலை கொடு, மண்ணின் மக்களை விட்டுட்டு வெளியாரை கொடுக்காத என்று கேட்பது குற்றமா? மற்ற மாநிலங்களில் இப்படி நடக்கிறதா? கர்நாடகத்திலே தமிழர்களை இனப்படுகொலை செய்தானே, இன்றைக்கும் கர்நாடகத்திலே வெள்ளம் போய் தண்ணீர் தேக்க முடியவில்லை என்றால் போகலாமே தவிர, சட்டப்படி காவேரி ஆணையம் சொல்லுகிறபடி, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்கிறார்கள். சொல்லுவர்கள் யார்? காங்கிரஸ்காரர்கள் அல்லது பாஜக காரர்கள். அவர்களெல்லாம் யார்? பாரத மாதா பஜனைக்காரர்கள். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் என்று பம்மாத்து பண்ணக்கூடியவர்கள். உச்சநீதிமன்றம் சொல்லுகிறபடி, காவேரி ஆணையம் சொல்லுகிறபடி ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்கிறான். சித்தராமையா வந்தாலும் சரி, பொம்மையாக இருந்தாலும் சரி, அவனை இந்திய அரசு கேட்காது. பெரியவர்களுக்கு தெரியும், 1991 நூற்றுக்கணக்கான தமிழன் தமிழச்சிகளை கன்னட வெறியர்கள் இனப்படுகொலை செய்தார்கள். கர்நாடகத்திலே என்ன செய்தார்? நம்ம தஞ்சாவூர்காரனும் மயிலாடுதுறைக்காரனும் என்ன செஞ்சான்? காவேரியில் தண்ணி கொடு சட்டப்படி இடைக்கால தீர்ப்பு, ஒரு தீர்ப்பாயம் அமைத்து அது இடைக்கால தீர்ப்பு வழங்கியது கெசட்டிலே போட்டார் அப்பொழுது உள்ள நரசிம்மராவ். அது தப்பு என்று சொல்லி அதே காங்கிரஸ் முதலமைச்சர் கர்நாடகத்திலே பங்காரப்பா என்ற கொலைகாரன் கன்னட வெறியர்களை தூண்டிவிட்டு, ரவுடிகளை தூண்டிவிட்டு நம்முடைய கடைகளையெல்லாம் கர்நாடகத்தில் அழிக்க செய்தான். தமிழர்களை இனப்படுகொலை செய்தான். எவனுக்கும் தண்டனை கிடையாது. ஏண்டா அப்படி செய்கிறேன்னு இந்திய அரசு கேட்கவில்லை. தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள், கட்சி வேறுபாடெல்லாம் பார்க்க வேண்டாம். தமிழர்களுக்கு எதிராக யார் இருக்கிறானோ அவன் பக்கம்தான் இந்திய அரசு, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும், பாஜக ஆட்சியும் இருக்கும். முல்லை பெரியாரா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஆய்வுக்குழு மாதம் போய் பார்க்கிறது அணை வலுவாக இருக்கிறது என்று. சிபிஎம் கட்சி, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறார்கள்? நமக்கு ஐஸ் ஃப்ரூட் தர்றான், புது அணை கட்டணும், புது அணையை, முல்லை பெரியார் அணையை உடைக்கணும்னு சொல்ற. நீ இதான் சொல்ற, முல்லை பெரியார் அணையை உடைக்கணும் என்பதற்கு அவன் வச்சிருக்க கோடு லாங்குவேஜ் என்ன? முல்லை பெரியாரில் புது அணை கட்டணுங்கிறான். யார் சொல்றவன்? சர்வதேசியம் பேசுகிற கம்யூனிஸ்ட், இந்திய தேசியம் பேசுகிற காங்கிரஸ். கேரளாவில் அவன் தானே சொல்ற. ரெண்டு பேரும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து வல்லுநர் குழு போட்டு மாதம் போய் அந்த அணையை பார்க்குது. இப்பொழுது கூட சொல்கிறார்கள் அணை வலுவாக இருக்கிறது, இப்பொழுது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று வல்லுநர் குழு சொல்லுது. அவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரனா? பல மாநிலக்காரன் வல்லுநர்கள். ஆனாலும் உடைக்கணும். பினராயி விஜயன் கருத்தும் அதுதான், காங்கிரஸ்காரருடைய கருத்தும் அதுதான். முல்லை பெரியார் அணையை உடைக்கணும். ஏன் உடைக்கணும்?
இடுக்கியில் பெரிய அணை கட்டியிருக்கானுங்க, அதுக்கு கீழே 70-80 டிஎம்சி கொள்ளக்கூடிய பெரிய அணை, அதுக்கு தண்ணீர் இல்லை. முல்லை பெரியார் அணையை உடைச்சிட்டா இந்த தண்ணீர் அங்கே போயிடும், அவன் பயன்படுத்திக்கலாம். இவனெல்லாம் இந்திய தேசம் பேசுவான், கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை வச்சுக்குவான், காங்கிரஸ் கொடியை வச்சுக்குவான், நம்மளை அடிப்பானுங்க. அடித்தானா இல்லையா? முல்லை பெரியார் அணை பிரச்சனை 2011-12 ஒரு பையன், சென்னை பையன் டீ குடிக்க போன இடத்துல ஏதோ பேசிவிட்டான், வெந்நீரை ஊற்றி கொண்டானுங்க மலையாளிகள். இந்த கும்ளியில் தமிழ்நாடு அரசு போட்ட நம்பர் பிளேட் காரையெல்லாம் நொடுக்கி அடித்து ஒடிச்சானா இல்லையா மலையாளி? பெரியவங்களை கேட்டு பாருங்க. யார் பக்கம் இருந்தது இந்திய ஆட்சி? மலையாளி பக்கம் இருந்தது, தமிழன் பக்கம் கிடையாது. முல்லை பெரியாரில் நியாயத்தின் பக்கம் இந்தியா. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக இருக்க மாட்டான். தமிழனை அழிக்க, தமிழன் உரிமையை பறிக்க எவன் வந்தாலும் அவன் பக்கம்தான் காங்கிரஸ் காரணம், பாஜக காரணம் இருப்பான், இந்தியா காரணம் இருப்பான். உண்மையா இல்லையா? கர்நாடகத்தில் காவேரியில் இனப்படுகொலை பண்ணா யார் பக்கம் இந்தியா இருந்தது? காங்கிரஸ் ஆட்சி அப்படி நடந்தது. கன்னட வெறியன் பக்கம் தான் இருக்கிறான் இன்றைக்கு உட்பட. ஒரு காவேரி மேலாண்மை ஆணையம் ஹல்தர் என்ற ஒரு நபர், நடுநிலை தவறிய நபர், தமிழின எதிரி இருக்கிறான், தலைவராக போட்டு வச்சிருக்கான். எடப்பாடியும் அவனை தப்பு மாத்துன்னு சொல்றதில்லை, ஸ்டாலினும் சொல்றதில்லை. இந்த காவேரி ஆணையம் சொல்ற தீர்ப்பை செயல்படுத்த மாட்டான். இந்திய அரசு செயல்படுத்துன்னு கேட்கறதும் இல்லை. இவர்கள் செயல்படுத்தாதவன் பக்கம் தான் இருப்பான் இந்திய அரசு. நம்முடைய இது ராமேஸ்வரம் மீனவர்கள், வேதாரண்யம் மீனவர்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிக்க முடியுதுங்களாங்க அன்றாடம்? திராவிட மாடல் பாதுகாப்பாக இருக்கும் உலகத்திலே மாடல்னு சொல்றியே, வெக்கமாக இல்லை? கடலில் மீன், சர்வதேச கடலில் மீன் பிடிக்க முடியுதா? அடிக்கிறான், உதைக்கிறான், கொள்ளையடிச்சிட்டு போகிறான், சில பேரை கொண்டு போய் கைது பண்ணி ஜெயிலில் போடுறான். கேட்க நாதி இருக்கா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். பாகிஸ்தான் இந்தியாவும் ஒன்று எப்போ மறுபடி போர் தொடுத்து கொள்ளுமோ என்ற கூர்முனையில் இருக்கின்ற 2 நாடுகள். இவர்களுக்கிடையிலும் கடல் இருக்கிறது. குஜராத் பக்கம், பம்பாய் பக்கம் கடல் இருக்கிறது. கராச்சிக்கு இவர்களுக்கும் இடையிலே கடல் இருக்கிறது. மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்கள். இந்தியாக்காரர்கள் அங்கே போய் பிடிக்கிறான், இங்கே வர்றான், ஒன்றும் பண்ணுறதில்லை. சமயத்தில் அப்படி பிடித்தால் சிறையில் வைக்கிறார்கள், பிறகு கேட்கிறார்கள், விடுதலை செய்து விடுகிறார்கள். இந்த சின்னஞ்சிறு சுண்டக்கா சிங்களப்பைய நம்மளை அடிக்கிறான், உதைக்கிறான் தமிழன் மீனவர்களை. ஏன்னு கேட்குறான் டெல்லியில் இருக்கவன். இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு. இதில் எல்லாம் கேட்காம என்ன அரசியல் உங்களுக்கு தேவை தமிழன் தமிழச்சிக்கு? இதிலெல்லாம் கருத்து சொல்லாமல், இதெல்லாம் வீதிக்கு வந்து பகிரங்கமாக பேசாமல், கண்டனம் செய்யாமல் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு வரும்? இங்கே வரும், முல்லை பெரியார் அணையை உடைச்சிட்டு போவான். ஐயோ உடைச்சான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதா, அவ்வளோதான். ஒரு கடலில் மீன் பிடிக்க முடியுதா? 2 பகைவர்கள், இந்தியா காரணம், பாகிஸ்தான் காரணம். அவங்க கடலில் நடுவில் எங்கேயாவது இந்த பிரச்சனை வருதா? நம்ம கடலில் நம்ம ராமேஸ்வரம் மீனவருக்கு, வேதாரண்யம் மீனவருக்கு வர்ற அந்த கொடுமைகள் அவங்களுக்கு நடக்குதாங்க? நடத்த முடியாது. ஏனென்றால் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கத்திலே கொண்டு போய் பேசுவான், ஐநா மன்றத்திலே பேசுவான். அவனுக்கு சீனா உதவிக்கு வரும். அவனுக்கு ஒரு அரசு இருக்கிறது. பாழ்பட்ட தமிழினத்திற்கு சொந்த அரசு இல்லை. இந்தியாக்காரனுக்கு காலனியாக இருக்கிறது. வெள்ளைக்காரன் கூட காலனிகளை கவனித்தான் நியாயமாக. டெல்லிக்காரன் வெள்ளைக்காரனை போன்ற ஏகாதிபத்தியவாதி இல்லை. இவன் வர்ணாசிரம ஏகாதிபத்தியவாதி. தமிழன் தமிழச்சி சூத்திர கும்பல், பகை கும்பல் என்று நினைக்கிற வர்ணாசிரம ஏகாதிபத்தியவாதி. வெள்ளைக்காரன் காலனிகளை சமமாக நடத்துவான். வெள்ளைக்காரனை விட கொடிய ஏகாதிபத்தியவாதி டெல்லிக்காரன். நான் என்ன இட்டுக்கட்டியாக சொல்லுகிறேன், எடுத்துக்காட்டுகளோடு சொல்லுகிறேன். மீன் பிடிக்க முடிகிறதா ஐயா? சுண்டக்கா பய. ஏன் தமிழனுக்கு எதிராக சிங்களன் இருந்தால் இந்தியாக்காரன் ஆதரிப்பான். காங்கிரஸ் ஆட்சியும் அதுதான் செய்யும், பாஜக ஆட்சியும் அதுதான் செய்யும். காங்கிரஸ் பாதுகாப்புன்னு ஃப்ராடு வேலை. காங்கிரஸ்காரன் நம்மளை அழிச்சது தெரியாதா? எவ்வளோ அழிச்சான். 75 மொழி போர். பெரியவங்களை கேட்டு பாருங்கள், வயசானவங்களை. நான்லாம் 11ஆவது படித்தவன். அப்போ இந்தி போராட்டத்தில் எங்கள் திருக்காட்டுப்பள்ளி சரஸ்வதி சாமி ஐயர் உயர்நிலைப்பள்ளியில் போராட்டக்குழு செயலாளராக இருந்தவன்.
400-500 பேரை சுட்டு கொண்டான். இங்கே பக்தவச்சலம் ஆட்சி, டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. அவங்க நம்மளை எப்போ வச்சுருந்தானுங்க? சமநீதி நம்மளுக்கு கொடுத்தானுங்க. மாணவர்கள் என்ன ஆயுதம் தாங்கியா போராடினார்கள்? இல்லை. இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. இதையெல்லாம் இப்படியே பேசி பேசி ஆத்திட்டு போகக்கூடாது. மாற்று. இது இப்படி செய்கிறான்னா என்ன காரணம்? விட்டுட்டு இருக்காண்டா. இப்போ தமிழனுக்கு எதிராக எவன் வந்தாலும் டெல்லிக்காரன் ஆதரிப்பான். அந்த டெல்லிக்காரனோட கூட்டு சேருவான் திமுக அதிமுக. புரியுதுங்களா? எங்கேயோ டெல்லிக்காரன் இல்லை, அவனை கொண்டு வந்து அவனை ஆதரிக்கிற கூட்டம், அவனுக்கு பாதுகாப்பு ஆட்கள் திமுக அதிமுக. இப்போ மாற்றா பேசுங்க, மாற்றா யோசிங்க. அல்லது அவனை எதிர்த்து வீதிக்கு வாங்க, போராடுங்க. எங்கள் கட்சியில் சேருங்க, அந்த கட்சியில் சேருங்க, அதுக்கு ஓட்டு கூட கேட்கல. இதுக்கு தீர்வு சிந்திச்சு படித்த பிள்ளைகள் அழிஞ்சு போயிடுவோம். இந்த கட்டத்தில் கூட நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் அழிந்து போய்விடுவோம். இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழ் தேசியம் என்ற கருத்தை முன்வைக்கிறோம். இந்திய தேசியம் நமக்கு எதிரானது, பகையானது. இந்திய தேசியம் என்பது ஒரு இல்லாஜிக்கல், ஒரு கோட்பாடற்றது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, பல தேசங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. அதற்கு ஒரு இறையாண்மை உள்ள கூட்டாட்சி, ஒவ்வொரு தேசத்துக்கும் இறையாண்மை வேண்டும். இறையாண்மை உள்ள தேசங்கள் விரும்பி இணைந்த கூட்டாட்சியாக இந்தியாவை மாற்று என்கிறோம். இந்த மாநில சுயாட்சி பித்தலாட்டம் இருக்குல்ல, திமுக எதுக்கு ஏன் மாநில சுயாட்சின்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த ராகுல் காந்தியோட ஸ்டாலின் சேர்ந்திருக்காருல்ல, கல்வி முழுக்க முழுக்க மாநில அதிகார பட்டியலில் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளைக்காரங்காலத்திலிருந்து கல்வியும் காவல்துறையும் முழுக்க மாநில அரசு அதிகார பட்டியலில் இருக்கு. இந்த மாநில அரசு அதிகார பட்டியலில் இருந்த கல்வியை இந்திய அரசு ஆதிக்கமுள்ள கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு மாற்றியவர் இந்திரா காந்தி, ராகுல் காந்தியின் பாட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் இல்லை, இந்திரா காந்தி. நெருக்கடி நிலை அந்த அம்மையார் பிரகடனம் பண்ண பொழுது 1975 சட்டத்தை கான்ஸ்டியூஷனை திருத்துச்சு. அந்த அம்மா அடிப்படையே மாற்றுச்சு. மொரார்ஜி பிறகு வெற்றி பெற்று பிரதமராக வந்த பிறகு சில திருத்தங்களை செய்தார். ஆனால் இந்த மாநில அதிகாரங்களை பறித்ததை அவரும் மாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் அவரும் ஒரு இந்திய ஏகாதிபத்தியவாதி, மொரார்ஜி தேசாயும். இந்த மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வியை கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய அரசு அதிகாரம் உள்ளது. இப்போ கல்விக்கு ஒரு சட்டம், ஒரு 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 அதாவது அந்த நம்ம பொன்முடியால் வந்து பட்டமளிப்பு விழா நடத்த முடியலையே. பொன்முடியால் ஆளுநர் கையெழுத்து போல நடத்த முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டுன்னு சொல்கிறாரா ஐயா? இதுக்கு நேரமே போயிட்டுருக்கோம். இந்த ரவி, ஆர்எஸ்எஸ் ரவி, RN ரவி, நம்மெல்லாம் எதுக்குறோம். மாநில உரிமையை பறிப்பதற்காகவே மோடி அமித்ஷா கும்பலால் அனுப்பப்பட்ட நபர். தமிழ்நாட்டை அடக்கி ஒடுக்கி பாரத மாதா பஜனை வளையத்துக்குள் கொண்டு வா என்று ஒரு பழைய IPS அதிகாரி RSS RN ரவி மாநில உரிமையை, மாநில அரசியலையும் தடுத்து நிறுத்து. திமுக அதிமுக என்ற மாநில கட்சிக்காரனே வர்றாங்க, அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ தான். பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு அடுத்த நீட்டிப்பு பரிசு மோடியன் கம்பெனி கொடுத்துருக்கு. அந்த மோடியன் கம்பெனியோட தான் கை குலுக்குது ஸ்டாலின் அண்ட் கம்பெனி. அந்த நபர் இந்த நம்முடைய ஒரு கல்வி நிலையங்களை நடத்துறதுக்கு அனுமதிக்கவில்லை. மாநில அரசு கல்வி நிலையத்தை நடத்த முடியாது, என்ன அதிகாரம் அங்கே இருக்குது. இந்த அதிகாரத்தை ஏற்கனவே இருந்தபடி இந்திரா காந்தி 75 மாற்றுவதற்கு முன்னாடி இருந்ததில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வா என்று கேட்பதற்கு ஸ்டாலினுக்கு துணிச்சல் உண்டா? ராகுலோட கை கூக்குறீங்கல்ல, மாநில சுயாட்சி கேட்கணும்னு சொல்கிறீங்கல்ல, ஏற்கனவே புதுசாக ஒன்றும் ரேடிக்கல் சேஞ்ச் இல்லைப்பா.
ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் இருந்தது. 1975 இந்திரா காந்தி மாற்றியது. மாநில அதிகார பட்டியலில் கல்வி இருந்தது. அதை மீண்டும் மாநில அதிகார பட்டியல் கொண்டு வா. ராகுலும் ஸ்டாலினும் ஒரு ஒப்பந்தம் அப்படி போட தயாரா? கூட்டறிக்கை வெளியிட தயாரா? பிறகு என்ன என்ன சர்வாதிகாரத்தை எதுக்கிறதுக்காக ராகுலோட சேர்றீங்க? ராகுல் நீட்டை ஆதரிக்கக்கூடியவர், ராகுல் ஜிஎஸ்டி ஆதரிக்கக்கூடிய நபர். நீட்டு ஜிஎஸ்டி ரெண்டையும் தயாரித்ததே காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி. அப்போ திமுக அதில் கூட்டணியாக இருந்தது. செயல்படுத்தியது தான் பாஜக. பாஜகவும் காங்கிரஸும் ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இந்திய ஏகாதிபத்தியத்தின் ஒரு கரு இரட்டையர்கள் காங்கிரஸும் பாஜகவும். இப்போ நீ கேட்க வேண்டியதானே, அதுபோல் கல்வியை கொண்டு வா. ஒரு RN ரவிக்கு அதில் அதிகாரம் இல்லாமல் பண்ணு. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று அண்ணா கேட்டார். அந்த உவமையே தப்பானது. ஆட்டுக்கு தாடி இருப்பதால் அந்த ஆட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது ஏன் அந்த உவமை? தாஜா பண்ணிக்கிறது, நம்ம ஆளுகளை ஏமாத்துகிறது. ஏண்டா அது ஒரு அதிகார பறிப்பு பதவி, ஓனாய் பதவி. ஆளுநர் பதவி என்பது ஒரு ஓனாய் பதவி. அதை போய் ஆட்டுக்கு உள்ள தாடியோட, ஆபத்தில்லாத தாடியோடு ஒப்பிடுறீங்கண்டா. விவரம் தெரியாமல்ல, விவரமாத்தான் எங்கள் தமிழன் தமிழச்சி பயிலுகளை நாங்கள் ஏமாற்றணும். அதுக்காக இன உரிமை பேசுவதோடு பேசுவோம். எஜமானே நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, அதுதான் இந்த லைட்டாக இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. திமுகவுடைய இதயத்தில் தானே ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர். எங்கேயாவது கூட்டாட்சியில் ஆளுநர் பதவி இருக்குங்களா? படித்த பிள்ளைகளை கேளுங்க. கனடா ஒரு கூட்டாட்சி, ஜெர்மனி ஒரு கூட்டாட்சி, USA ஒரு கூட்டாட்சி. எங்கேயா ஆளுநர் பதவி வச்சுருக்கா? மாநில முதல்வருக்கு அவன் வச்சிருக்க பேர் பிரீமியர், பிரதமருக்கு சமம். பிரீமியர் என்று வைத்திருக்கிறான், சீஃப் மினிஸ்டர்லாம் இல்லை. இப்பொழுதும் இந்த ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டணுங்கிற வார்த்தை ஏன் திமுக வரல? எடப்பாடி பழனிசாமி ஏன் வரல? எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பட்டம் இருக்கு? புரட்சி தமிழர். எப்பா, இப்போ தமிழுக்கு தான் மார்க்கெட் வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு இல்லை? தமிழன், தமிழ் மொழிக்கு தான் மார்க்கெட்டு, சந்தை. எடப்பாடி பழனிசாமி கூட புரட்சி தமிழர். புரட்சி தமிழர் சொல்ல வேண்டியதானே? ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டு எந்த கூட்டாட்சியில்? சுவிட்சர்லாந்து இருக்கா? எங்கடா இருக்கு? ஃப்ராடு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பண்ண ஒரு ஃப்ராடு வேலை அது. ஆளுநர் பதவி வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது, அதை அப்படியே டெல்லிக்காரன் வச்சுட்டீங்க நீங்கள். இந்த ஆளுநர் பதவி லண்டன்லேருந்து இந்த மாநிலத்தை, இந்த மக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு போட்ட பதவி. நீ டெல்லியிலேருந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிற. முதலமைச்சர் இருக்கும் பொழுது, மாநில சட்டசபை இருக்கும்போது, அமைச்சரவை இருக்கும் பொழுது எதுக்காக ஆளுநர் பதவி? குறைந்தபட்சம் இந்த ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கட்டு என்று கூட சொல்லாதவ என்ன மாநில சுயாட்சி வாங்குவாங்க? நடிப்பு, பித்தலாட்டம். அதான் இப்போ ஆகஸ்ட் 15 இந்த RN ரவி என்பவர் மாநில அரசுடைய திட்டங்களுக்கு கையெழுத்து போடாமல் சீர்குலைக்கிறாரு. எனவே அவர் கொடுக்கக்கூடிய இந்திய விடுதலை நாள் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என்று அந்த கட்சிகள், அவங்க கூட்டணி கட்சிகளாக இருக்குல்ல, ஓரம் ஒதுக்கிலிருந்து 1.5 தொகுதி வாங்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சியெல்லாம் அறிவிச்சிருச்சு. CPM, CPI, அந்த காங்கிரஸ் எல்லாம் அறிவிச்சிருச்சு. கடைசி நாளுக்கு அடுத்த நாள் சுதந்திர நாள் அன்னைக்கு திமுகவும் நாங்களும் MLA எல்லாம் போக மாட்டோம் ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு அப்படின்னு. திமுக MLAலும் போக முடியாதுன்னு அறிவிச்சிட்டிங்க. எல்லா கட்சியும் அறிவித்து போகலை. முதல் மந்திரியும் நையாண்டி நாயகன் துரைமுருகனும் மற்ற மந்திரிகளும் போய் ஆளுநர் விருந்தில் கலந்துக்கிறீங்களே, என்னங்க நியாயம் அது? அது கேட்டால் இது கட்சி வேறு, அரசு வேறு. அப்படி என்ன இருக்குது? தயவுசெய்து ஒன்றே நான் பிடிச்சிட்றேன். தெலுங்கானாவில் இந்த அம்மா, தமிழிசை நம்ம ஊர் அம்மா தான் இருந்துச்சு. ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தா ஒருத்தன் போக மாட்டான், முதல் மந்திரி போக மாட்டார், சந்திரசேகர ராவ் போக மாட்டார். அவர் போகாது மட்டுமல்ல, சீஃப் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி யாரும் போகக்கூடாதுன்னு தடுத்துருவார். எவனும் போக மாட்டான். கடைசி வரல அங்கே எடுக்க ஒன்றும் இடம் இல்லை, கொடியேற்ற முடியலை. குடியரசு நாளில் ஆளுநர் கொடியேற்றுறது, வெளியில் ஏற்றாத, முடிஞ்சால் ராஜ்பவனுக்குள்ளே ஏற்றிக்கன்னு சொல்லிட்டாரு சந்திரசேகர ராவ். இந்த அம்மா ஆளுநர் மாளிகைக்குள்ளே தான் கொடியேற்றுச்சு. ஜனவரி 26 கொடி. அங்கே இருந்து பயனில்லை. அதனால் அகதி முகாமுக்கு புதுச்சேரிக்கு வந்துடும். என்ன அகதி முகாம்? அங்கே இன்சார்ஜ் துணை கவர்னர்,
தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரிக்கு துணை ஆளுநர் பொறுப்பு. எனவே முழு நேரமும் புதுச்சேரியில் தான் அடைக்கலாம் அந்த அம்மா. அந்த சந்திரசேகர் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆட்சியை கலைச்சாங்களா? ஏன் ஸ்டாலின் போகிறீங்க? இங்கே சுயமரியாதை சுடரொலியாச்சே, திராவிட சுடராச்சே நீங்கள். நான் சொல்லுவேன், எப்பொழுதும் ஆரியம் திராவிடத்தின் பக்கம், திராவிடம் ஆரியத்தின் பக்கம்தான் இருக்கும். ஆரியத்தை எதிர்ப்பது போல் பாவலா பண்ணும், பாசாங்கு பண்ணும், வேறு எதுவும் கிடையாது. வங்காளம், மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா மம்தா பானர்ஜி ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போகுதா? இந்திய விடுதலை நாளில் முடியாது, அதிகாரியும் போகாதுன்றோம். நீங்கள் போகலன்னா என்ன மிஸ்டர் ஸ்டாலின்? அதுக்கு விளக்கம் அரசு வேற, கட்சி என்ன வேற? கட்சி சார்பில் தான் அரசு நடக்குது. அரசு நீ போகணும்னு கட்டாயம் அது சட்டம் இருக்கா? ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போக வேண்டும் என்று கான்ஸ்டியூஷனில் எதுவும் முதல் மந்திரி கட்டளை போட்டிருக்கா? வேறு சட்டம் எதுவும் போட்டிருக்கா? நீ இண்டிகேட் பண்ணுற நான் உங்கள் அடிமை தான், எங்கூர் கோயில் உள்ள ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஆளுநரை எதிர்ப்பது போல் பேசிக்குவோம், நீங்கள் எங்களை சந்தேகப்படாதீங்க என்று தர்மபத்தினி வேஷம் போடுகிறாய். அங்கே டெல்லிக்கு எங்களிடம் இங்கே வந்து எதிர்ப்பது போல நாடகம் ஆடுகிறாய். இந்த அரசியலை எவ்வளோ நாளைக்கு ஏற்பது? எனவே ஒரு தமிழ் தேசியம், நம்முடைய உரிமை, நம்முடைய மொழி உரிமை, இன உரிமை, தேச உரிமை, இது காப்பதற்கு மக்கள் வீதிக்கு வர வேண்டும். மேடையில் பேசினா போதாது, தீர்மானம் போட்டால் போதாது. இப்போ டாட்டா நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறான்னா வீதியில் இறங்கி போராடி தடுக்க வேண்டும். எதையாக இருந்தாலும் வீதியில் இறங்கி போராடி தடுக்க வேண்டும். ஆயுத போராட்டம் வேண்டாம், மக்கள் திரள் போராட்டம். காந்தியடிகள் சொன்னபடியான அறப்போராட்டம் நடத்துவோம். அறப்போராட்டம் நடத்தி அரசு எந்திரம் செயல்படாமல் முடக்க முடியும். அறப்போராட்டத்தின் மூலம் அரசு இறங்கி வர வேண்டிய நிலையை உருவாக்க முடியும். வீதிக்கு வரவில்லை என்றால் நீதி கிடைக்காது. வாக்குச்சாவடி மூலமே இதையெல்லாம் ஈட்டிவிட முடியாது. ஞாபகம் வச்சுங்க, கான்ஸ்டியூஷன் படுமோசமான, அரசியலமைப்பு சட்டம் படுமோசமானது. அதை முற்றிலும் மாற்றி எழுத வேண்டும். இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்ற வேண்டும். மக்கள் எழுச்சியும் மக்கள் உணர்ச்சியும் தமிழ்நாட்டிலே வரும்பொழுது மற்ற மாநிலங்களும் பின்பற்றும், மற்ற மாநிலங்களிலும் மாற்றம் வரும், நமக்கும் அந்த மாற்றம் வரும். அப்படி நீதியை, உரிமையை புரிந்து கொள்ள வேண்டும். முன்முயற்சி எடுக்க தயங்கக்கூடாது, பொறுப்பெடுக்க அச்சப்படக்கூடாது. தமிழ் இன உணர்வாளர்களிடம் சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனம் முன்முயற்சி எடுக்க தயக்கம், பொறுப்பெடுக்க அச்சம். இதெல்லாம் இருந்தால் நம் இனம் அழிந்து போயிடும். வருங்காலத்தில் தமிழினம் என்ற ஒன்று அடையாளமே இருக்காது. அதற்காகத்தான் தமிழ்நாடு முழுக்க சிப்காட் கொண்டு வருகிறார் ஸ்டாலின். எல்லாம் இந்திக்காரன் வந்துடுவான். அங்கங்கே வயக்காடு நஞ்சை நிலங்களெல்லாம் தொழிற்சாலைகளாக மாறிவிடும். அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், போய் கூப்பிடுறார் 6 கம்பெனி. அந்த 6 கம்பெனி ஏற்கனவே சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற கம்பெனிங்க. அவனுடைய துணை நிர்வாகி கையெழுத்து போடுறான். ஸ்டாலினுக்கு வேறு எவனும் அல்ல. அங்கே என்ன வைஸ் பிரசிடெண்ட் வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து வரவேற்கிறார். அவரை எதுக்கு போகிறீங்க? 6 கம்பெனி, நோக்கியா கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாம் இங்கே ஏற்கனவே இருக்கிற கம்பெனி. அதனுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம். அந்த விரிவாக்கத்துக்கு போய் நான் சான் பிரான்சிஸ்கோவில் நடத்தினேன், அடுத்து நான் 2 வாரத்தில் என்னென்னமோ சாதனை பண்ண போகிறேன் என்று அறிக்கை விடுகிறார். திறமை இல்லை, திட்டமில்லை. நாவால் உலகு அளக்கும் படோடாபமல்லால் வேறு எதுவும் ஸ்டாலினிடம் இல்லை. எதுக்கு போய் எங்கே இது பண்ணுறீங்க? இதுக்கு எதுக்கு முதல் மந்திரி அங்கே போகணும்? நான் போய் கூப்பிட்றேன். கௌரவம் ஐயாது இவர் கையெழுத்து போடுறாரு அதில் போய். இல்லை, நம்ம செக்ரட்டரிஸ் தான் போடுறாங்க, அதான் செல்லும். அந்த அவனை கொண்டு வந்து இந்திக்கான அதில் வேலையில் சேர்க்கணும். இப்போ முதலாளியும் வெளியினத்தான், தொழிலாளியும் வெளியினத்தான். தமிழ்நாடு தமிழனுக்கு தமிழச்சிக்கு இல்லை என்று ஆக்க வேண்டும் என்பதுதான் உன் திட்டம். அதுக்காக தான் நம்ம தமிழ் முதலாளி எவனையும் கூப்பிடுறதில்லை.
நம்ம சிறு நடுத்தர குறு முதலாளிகளை வாழ வைக்க முன்முயற்சி கொடுக்குறீங்களா? தமிழன் தமிழச்சியை முதலாளி ஆக்குறியா? இந்திக்காரன் வரணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் வரணும். இதுதான் திராவிட மாடல். எனவே தமிழ்நாட்டை பாதுகாக்க எல்லா தரப்பாரும் சிந்தியுங்கள். வீதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.